கர்த்தர் தாமே இன்று நமக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 71வது அதிகாரத்தில் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். கொடுத்த வாக்குக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப லேசா அதுவே சால்வ் அவுட் ஆயிடுது. ஆனா ஒரு சில காரியங்கள் கர்த்தரால மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய வண்ணமாக இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு நம்மளுடைய ஜெபத்தின் நேரத்துல அறிகுறையை நிறைய சிம்டம்ஸ் தருவாரு. வசனத்தை கொண்டும் நம்மளை முன்னதாகவே தேற்றவும் அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த மாதிரி அநேக நேரங்கள்ல நமக்கு அந்த வசனங்களை கொடுத்து அவர் தேற்றக்கூடிய ஒரு நெருக்கமான வசனம் இது. இந்த வசனம் அடிக்கடி எல்லோருக்கும் கொடுத்து தேற்றுவார். பயப்படாதே, நீ வெக்கப்பட்டு போவதில்லைன்ற வசனம் நிறைய முறை யாரெல்லாம் துக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஆறுதலாகவும் தேற்றும் வண்ணமாகவும் இந்த வசனம் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரச்சனைகள் நெருக்கும் போது நம்மளுடைய பயம் பதஷ்டம் எல்லாமே நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்துல நம்மளை கர்த்தரை நம்ம நம்பி இருந்தாலுமே ஒரு சில நேரம் நம்மளை ரொம்ப கலங்க பண்ணும். ஒரு சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளை நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நின்றாலும், எந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த ஸ்டேஜ்ல நின்றாலும் கர்த்தரை மாத்திரம் நம்பி சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்க்காம இருந்தோம்னா கர்த்தர் தரக்கூடிய ஜெயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ரொம்ப பிக்கஸ்டா இருக்கும். ஏன்னா பல தருணங்கள்ல கர்த்தர் அந்த மாதிரி அந்த வெக்கப்பட்டு போயிருவோமோங்கிற தருணங்கள்ல நின்றாலும், அந்த எட்ஜ் ஆஃப் த பாயிண்ட்ல நின்னாலும் ரொம்ப ஆச்சரியமா நம்மள அந்த மீட்பரா இருந்த நம்மளை அந்த தருணத்துல மீட்டெடுக்கும் போது இன்னும் நமக்கு அவர் மேல தேவ அன்பு அதிகமா பெருகும். காரணம், ஏசு நம்மள எந்த சூழ்நிலையும் கைவிடலைங்கிறத அந்த கடைசி சுச்சுவேஷன்ல அவரு நமக்கு ப்ரூவ் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம அவருடைய ஜனமா இருக்கும்போது அவர் எந்த இடத்துலயும் நம்மளை விட்டு கொடுக்காம இருப்பாரு. ஆனா நம்மளோட சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்மளை ஒருபோதும் சோர்ந்து போகும் பண்ணாதபடிக்கு நம்மளை அவர் தினந்தோறும் நேசிக்கிறபடியால் நாம் தினந்தோறும் அவரை இன்னும் நெருக்கமா நேசிச்சு அவரை பின்பற்றும்படியாம நம்ம கிருபை கேட்கணும். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஜெயத்தை தருவாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆகையால இப்போ நம்ம முழுமையா அவருடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கின்றோம் ராஜா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கத்தின் பாடுகள்ல நாங்கள் நடந்தாலும் உம்மை விட்டு பின் வாங்கிடாதபடிக்கு உம்மை நேசிக்கிற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. உம்மை விசுவாசிக்கும்படியாக அந்த ஆதியின் விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் உம்மில் அதிகமா நாங்க அன்பு கூர்ந்து இன்னும் உமக்காக நீர் எங்களை கருவியா பயன்படுத்தி உமக்காக உழைக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட அந்த பாத்திரத்திற்கு நாங்க ரொம்ப ஹானஸ்டாகவும் உமக்கு உண்மையாகவும் ஓடும்படியாகவும் எங்கள் ஓட்டத்தை துவக்கவர் நீர் ஐயா, அதை நிறைவாக முடிக்கிறவரும் நீர்தான் ராஜா. ஆகையால எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் எங்களிருந்து நழுவி போகாதபடிக்கு எங்களை நீங்க நடத்துங்க ராஜா. நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா. இயேசுவின் நாமத்திலே இயேசு தாமே துக்கத்திலிருந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற யாவரையும் தேற்றி பலப்படுத்தி அவர்களை மீண்டும் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு நீர் உதவுகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.